நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். நீட் தேர்வில் தகுதி பெற்ற மாணவர்கள் மருத்துவ படிப்புக்கு சென்டாக் இணையதளத்தில் வரும் 25ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் கடந்த ஜூலை 17ஆம் தேதி நீட் தேர்வு நடைபெற்றது. இதன் முடிவுகள் கடந்த 8ஆம் தேதி வெளியானது. இதில் புதுவையிலிருந்து 5511 பேர் தேர்வு எழுதினர். இவர்களில் 2899 பேர் நீட் தேர்வில் தகுதி பெற்றனர். இந்நிலையில் நீட் தேர்வில் தகுதி பெற்றவர்கள் மருத்துவம், பல் மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவம் மற்றும் கால்நடை மருத்துவம் ஆகிய பாடப்பிரிவுகளுக்கு விண்ணப்பிக்கலாம் என்று சென்டாக் நிர்வாகம் அறிவித்துள்ளது. இது குறித்து சென்டாக் ஒருங்கிணைப்பாளர் ருத்ரகவுடு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இளநிலை நீட் தேர்வில் தகுதி பெற்ற மாணவர்களிடமிருந்து முதலாம் ஆண்டு MBBS, PDS, BAMS மற்றும் PVSC ஆகிய பாடப்பிரிவுக்கான அரசு ஒதுக்கீட்டு இடங்களுக்கும் புதுச்சேரியில் உள்ள மருத்துவ மற்றும் கால்நடை மருத்துவ கல்லூரிகளில் உள்ள சுயநிதி இடங்களுக்கும் ஆன்லைன் மூலம் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. அதன்படி அரசு ஒதுக்கீடு, அகில இந்திய ஒதுக்கீடு, சிறுபான்மையினர் ஒதுக்கீடு மற்றும் சுயநிதி ஒதுக்கீடு இடங்களுக்கு மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம். ஆன்லைன் வழியாக செப்டம்பர் 25ஆம் தேதி வரை மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம். மேலும் விவரங்களை தெரிந்து கொள்ள சென்டாக் இணையதளத்தை பார்க்க வேண்டும் என்று சென்டாக் ஒருங்கிணைப்பாளர் ருத்ரகவுடு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் உள்ள சுவாமிமலை திம்மக்குடியில் நடைபெற்ற நடராஜர் திருமேனி அருள் விழாவில் புதுவை துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் கலந்து கொண்டார். சுவாமிமலை திம்மக்குடியில் நடைபெற்ற உலகிலே மிக உயரமான 23 அடி ஐம்பொன் நடராஜர் திருமேனி அருள் விழாவில் மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். பின்னர் இந்த நிகழ்ச்சியில் பேசிய துணைநிலை ஆளுநர், கடந்த 10 ஆண்டுகளாக உழைத்து உலக சாதனையை படைத்துள்ள சகோதரர்களுக்கு எனது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதுபோன்ற நிகழ்ச்சிகள் மூலமாக இந்திய நாட்டின் கலாச்சாரமும் பண்பாடும் உலகமெங்கும் பரவ வேண்டும் என்று பேசினார். மேலும் விழாவில் நக்கீரன் கோபால், நாராயணி அறக்கட்டளின் பிரதிநிதி மற்றும் பக்த கொடிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநிலத்தில் கொரோனா தொற்றால் புதிதாக 14 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக புதுச்சேரி சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி மாநிலத்தில் நேற்று காலை 10 மணியுடன் நிறைவடைந்த 24 மணி நேரத்தில் 129 பேருக்கு கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டது. இதில் புதுவையில் 6 நபர்கள், காரைக்காலில் 8 நபர்கள் என மொத்தம் 14 பேருக்கு கொரோனா தொற்று இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. இதனால் தொற்று பாதிப்பு விகிதம் 10.85% உள்ளது. ஏனாம் மற்றும் மாகில் யாரும் புதிதாக தொற்றால் பாதிக்கப்படவில்லை. தற்பொழுது புதுச்சேரி மாநிலத்தில் தொற்றால் பாதிக்கப்பட்டு 335 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். ஜிப்மர் மருத்துவமனையில் ஒருவரும், கோரிமேடு அரசு மார்பு நோய் மருத்துவமனையில் 7 பேரும், கோவிட் கேர் சென்டரில் 4 பேர் என மொத்தம் 12 பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். வீட்டில் 323 பேர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். அதே நேரத்தில் நேற்று 15 பேர் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர் என சுகாதாரத்துறை அந்த செய்திக்குறிப்பு தெரிவித்துள்ளது. புதுச்சேரி அரசு குடும்ப நல மற்றும் சுகாதாரத்துறை சார்பாக சர்வதேச கடற்கரை சுத்தம் செய்யும் பணி நடைபெற்றது. புதுச்சேரி அரசு குடும்ப நல மற்றும் சுகாதாரத்துறை சர்வதேச கடற்கரை சுத்தம் செய்தல் பிரச்சாரத்தை முன்னிட்டு மணவெளி தொகுதி சின்ன வீராம்பட்டினம் கடற்கரை சுத்தம் செய்யும் பணி நடைபெற்றது. கடற்கரை சுத்தம் செய்யும் பணியை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி ஆகியோர் துவக்கி வைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் சுகாதாரத்துறை இயக்குநர், அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர், ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவர்கள், செவிலியர்கள், சுகாதார பணியாளர்கள் மற்றும் அப்பகுதி மக்கள் கலந்து கொண்டு கடற்கரையை சுத்தம் செய்தனர். நல்லவாடு ஸ்ரீ முத்தாலம்மன் மற்றும் ஸ்ரீ தில்லையம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழாவில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். கடலூர் வட்டம் நல்லவாடு ஸ்ரீ முத்தாலம்மன் ஆலயம் மற்றும் அரியாங்குப்பம் கொம்யூன் நல்லவாடு வடக்கு கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ முத்தாலம்மன் மற்றும் ஸ்ரீ தில்லை அம்மன் திருக்கோவில் ஆலய மகா கும்பாபிஷேகம் மிக விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் கணபதி ஹோமம், லட்சுமி ஹோமம், நவக்கிரக ஹோமம், கோபூஜை, தனபூஜை, பூர்ணாஹீதி, தீபாரதனை, வாஸ்து சாந்தி, முதல் கால, 2ஆம் கால, 3ஆம் கால, 4ஆம் கால யாக பூஜைகள், நாடி சந்தானம், தத்வார்ச்சனை, விசேஷ திரவிய ஹோமம் பூஜை, மகா பூர்ணாஹீதி, தீபாரதனை, யாத்ரா தானம், இவைகளை தொடர்ந்து விமான ராஜ கோபுரங்கள்,
கும்பாபிஷேகம் மற்றும் மூலவர், அம்மன் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக மணவெளி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சபாநாயகருமான ஏம்பலம் செல்வம் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். அவருக்கு ஆலய நிர்வாகிகள் சார்பில் பூரண கும்ப மரியாதை செய்யப்பட்டது. மேலும் இவ்விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமதாஸ், முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இந்த கும்பாபிஷேக விழாவில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். தொடர்ந்து பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை நல்லவாடு ஊர் பஞ்சாயத்தார்கள் மற்றும் இளைஞர்கள், நல்லவாடு வடக்கு கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி கம்பன் கலையரங்கில் மகாகவி பாரதியாரின் 100 நினைவு விழா நடைபெற்றது. புதுச்சேரி கலை பண்பாட்டுத்துறை மற்றும் பாரதியார் பல்கலைக்கூடத்துடன் இணைந்து பல்வேறு தனியார் அமைப்புகள் சார்பில் மகாகவி பாரதியாரின் 100 நிறைவு விழா புதுவை பழைய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கம்பன் கலையரங்கில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு அழைப்பாளராக உப்பளம் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார். நிகழ்ச்சிகள் மகாகவி பாரதியாரின் வாழ்க்கை வரலாறு குறித்த நாடகம் தத்ரூபமாக நாடக கலைஞர்களால் அரங்கேற்றப்பட்டது. நிகழ்ச்சியில் திரளான தமிழ் அறிஞர்கள், தமிழ் ஆர்வலர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி விடுதலை போராட்ட வீரரும் சட்ட மேதையான செவாலிய செல்லான் நாயக்கர் அவர்களின் 139வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அவரது உருவப்படத்திற்கு அமைச்சர் லட்சுமி நாராயணன் மலர்தூவி மரியாதை செலுத்தியும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி விடுதலை போராட்ட வீரரும் சட்ட மேதையுமான செவாலிய செல்லான் நாயக்கர் 139வது பிறந்தநாள் விழா செல்லான் நாயக்கர் நற்பணி மன்றம் சார்பில் நடைபெற்றது. புதுவை தமிழ் சங்கத்தில் நடைபெற்ற விழாவில் முன்னாள் அமைச்சர் விஸ்வநாதன் மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர் நேரு ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு செல்லான் நாயக்கரின் உருவப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தி இனிப்புகளை வழங்கினார்கள். இந்த நிகழ்ச்சியில் மக்கள் உரிமை கூட்டமைப்பு சுகுமாரன், தன்னுரிமை கழகம் சடகோபன், சமூக நீதி பேரவை கீதநாதன் மற்றும் ராஜேந்திர வர்மா, நவநீத வர்மா, போஜாராஜ் வர்மா உள்ளிட்ட பல்வேறு சமூக அமைப்பினரும் செல்லான் நாயக்கரின் உருவப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினர். புதுவையில் கலால்துறை அதிகாரிகள் புதுவையில் உள்ள சாராய கடைகளில் திடீர் சோதனை நடத்தினர். புதுச்சேரி கலால்துறை துணை ஆணையர் சுதாகர் உத்தரவின் பேரில் கலால்துறை தாசில்தார் சிலம்பரசன் தலைமையில் கலால்துறை அதிகாரிகள் வில்லியனூர், புதுச்சேரி ஆகிய பகுதிகளில் உள்ள 8 சாராய கடைகளில் திடீர் சோதனை நடத்தினார்கள். அப்பொழுது சாராயத்தின் தரம், கொள்முதல் மற்றும் விற்பனை விவரம் தினம்தோறும் முறையாக பராமரிக்கப்படுகிறதா, சரியான நேரத்தில் கடைகள் மூடப்படுகிறதா, கடைகளில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளனவா, கள்ள சாராயம் விற்பனை செய்யப்படுகிறதா எனவும் ஆய்வு செய்யப்பட்டது. மேலும் சாராய உரிம நிபந்தனைகளை மீறினால் விற்பனை உரிமம் ரத்து செய்யப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்தனர். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் 20 ஆண்டுகளாக பணிபுரியும் தினக்கூலி ஊழியர்கள் ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பணிகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் நோயாளிகள் பாதிக்கப்பட்டனர். புதுச்சேரியில் உள்ள ஜிப்மர் மருத்துவமனையில் கடந்த 20 ஆண்டுகளுக்கும் மேலாக 550க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிந்து வருகின்றனர். இந்நிலையில் 20 ஆண்டுகளுக்கும் மேலாக பணிபுரிந்து வரும் தங்களுக்கு குறைந்தபட்ச ஊதியத்தை வழங்க வேண்டும், ஊழியர்களுக்கு செலுத்திய EPF மற்றும் சம்பள ரசீதை வழங்க வேண்டும், தங்களை அதிகாரப்பூர்வமாக தினக்கூலி ஊழியர்களாக அறிவிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சுமார் 200க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் தங்களது பணிகளை புறக்கணித்து ஜிப்மர் நிர்வாக அலுவலகம் முன்பு அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் இயக்குநரை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தும் வரை போராட்டம் தொடரும் எனவும் ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த திடீர் போராட்டம் காரணமாக நோயாளிகள் பாதிக்கப்பட்டனர். புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோவிலில் 62வது பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு அலங்கரிக்கப்பட்ட விநாயகர் இந்திர விமானம் மூலம் திருவீதி உலா நடைபெற்றது. புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோவிலில் 62வது பிரம்மோற்சவ விழா கடந்த 1ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தினம்தோறும் காலை உற்சவருக்கு பால், தயிர், தேன், மஞ்சள், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு திவ்ய திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு தீபாராதனை காட்டப்படுகிறது. தொடர்ந்து தினம்தோறும் இரவு வெள்ளி வாகனம், யானை வாகனம், இந்திர விமான சேவை உள்ளிட்ட பல்வேறு சேவைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் அலங்கரிக்கப்பட்ட மணக்குள விநாயகர் இந்திர விமானம் மூலம் திருவீதி உலா வந்தார். முன்னதாக கோவில் யானை லட்சுமி வர விநாயகர் ஊர்வலம் முக்கிய வீதிகளின் வழியாக திருவீதி உலா வந்து மீண்டும் கோவிலை வந்தடைந்தது.
புதுவை மாநில பருவத ராஜகுல சங்கத்தின் பொதுக்குழு கூட்டம் அரியாங்குப்பம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. புதுவை மாநில பருவத ராஜகுலம் சங்க பொதுக்கூட்டம் அரியாங்குப்பத்தில் நடைபெற்றது. இக்கூட்டம் சங்கத்தின் காப்பாளரும் முன்னாள் புதுவை பாராளுமன்ற உறுப்பினரும் பேராசிரியருமான ராமதாஸ் முன்னிலையிலும் சங்கத்தின் தலைவர் அம்பலநாதன் தலைமையிலும் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் சங்கத்தின் பொதுச் செயலாளர் கணேசன், சங்கத்தின் அனைத்து பொறுப்பாளர்கள் மற்றும் வில்லியனூர் செம்படவர் மட அறங்காவலர் வாரிய குழு பொறுப்பாளர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்த பொதுக்குழு கூட்டத்தில் புதுவை மாநில பருவத ராஜகுல சங்கத்திற்கு 3 வருடங்களுக்கு, அதாவது 2022ஆம் ஆண்டு முதல் 2025ஆம் ஆண்டு வரை புதிய சங்க நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டு பதவி ஏற்றுக்கொண்டனர். அதன்படி சங்கத்தின் தலைவராக முருங்கப்பாக்கம் பஞ்சாயத்தை சேர்ந்த ராமலிங்கம், பொதுச் செயலாளராக மணவெளி பஞ்சாயத்தினை சேர்ந்த கணேசன், பொருளாளராக அரியாங்குப்பம் பஞ்சாயத்தினை சேர்ந்த நாகலிங்கம் மற்றும் புதியதாக தேர்வு செய்யப்பட்ட அனைத்து நிர்வாகிகளும் பதவியேற்றுக் கொண்டனர். அதனைத் தொடர்ந்து 2021 முதல் 2022ஆம் கல்வியாண்டில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற புதுவை மாநில பருவத ராஜகுல சமுதாயத்தினை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது. இவ்விழாவில் 12ஆம் வகுப்பில் 587 மதிப்பெண்கள் பெற்று நெல்லித்தோப்பு பஞ்சாயத்தினை சேர்ந்த பவி கீர்த்தனா என்ற மாணவி முதலிடத்திலும், 10ஆம் வகுப்பில் 482 மதிப்பெண்கள் பெற்று அரியாங்குப்பம் பஞ்சாயத்தினை சேர்ந்த தர்ஷினி என்ற மாணவி முதலிடத்திலும் பரிசுகளை பெற்றனர். நோனாங்குப்பம் நியூ காலனி பகுதியில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ எல்லைமுத்து மாரியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. அரியாங்குப்பம் கொம்யூன் நோனாங்குப்பம் நியூ காலனி பகுதியில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ எல்லைமுத்து மாரியம்மன் ஆலய புனராவர்த்தன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் விழாவை முன்னிட்டு மகா கணபதி ஹோமம், நவக்கிரக ஹோமம், விமான கலசம் நிறுவுதல், வாஸ்து சாந்தி, பிரவேச பலி கடஸ்தாபனம், முதற்கால யாக பூஜை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து கோபூஜை, நாடி சந்தானம், திரவிய பூர்ணாஹீதி செய்து 2ஆம் கால யாக பூஜைகள் நிறைவு பெற்று தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டு யாத்ராதானம் கட புறப்பாடு நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து விமானம் மற்றும் மூலஸ்தான மூர்த்திகளுக்கு மகா கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்று தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. இவ்விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக சபாநாயகர் ஏம்பலம் செல்வம், முன்னாள் நகரமன்ற தலைவர் ஆனந்தன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அனந்தராமன், விஜயலட்சுமி, ஜெயமூர்த்தி, வீராம்பட்டினம் அறங்காவலர் குழு தலைவர் பரமானந்தன், திமுக நிர்வாகி கோபாலகிருஷ்ணன் உள்ளிட்ட முக்கியஸ்தர்கள் பலர் இவ்விழாவில் கலந்து கொண்டனர். மேலும் இப்பகுதியை சேர்ந்த நூற்றுக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து அம்மனை வழிபட்டனர். மேலும் இவ்விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் ராமு அவர்களின் ஏற்பாட்டில் முன்னாள் நகரமன்ற தலைவர் ஆனந்தன் தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை அருள்மிகு ஸ்ரீ எல்லைமுத்து மாரியம்மன் ஆலய விழா குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். சமூக நீதி மற்றும் அதிகாரம் அளித்தல் அமைச்சகம் சார்பாக புதுச்சேரியில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. சமூக நீதி மற்றும் அதிகாரம் அளித்தல் அமைச்சகம் சார்பில் நாஷா முக்த் பாரத் அபியான் திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இந்த திட்டம் இந்தியா முழுவதும் உள்ள 100 மாவட்டங்களில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் மற்றும் சமூக நீதி மற்றும் அதிகாரம் அளித்தல் அமைச்சர் டாக்டர் வீரேந்திர குமார் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது. இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாவட்டமும் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. இந்நிகழ்வின் ஒரு பகுதியாக NCC மற்றும் NSS மாணவர்களின் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இவ்விழிப்புணர்வு பேரணியின் துவக்க விழாவில் சமூக நலத்துறை செயலர் உதயகுமார் அவர்கள் கலந்து கொண்டு பேரணியை கொடியசைத்து துவக்கி வைத்தார். துணை மாவட்ட ஆட்சியர் வினயராஜ், சமூக நலத்துறை இயக்குநர் திருமதி பத்மாவதி மற்றும் ஊழியர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். இவ்விழிப்புணர்வு பேரணியானது காந்தி திடலில் துவக்கப்பட்டு செஞ்சி சாலை வழியாக SP பட்டேல் சாலை, அண்ணா சாலை, புஸ்ஸி வீதி, மறைமலை அடிகள் சாலை நிறைவு பெற்றது. இதில் 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அடுத்த திருச்சிற்றம்பலம் கிராமத்தில் குகானந்தர் சித்தர் பீடத்தின் ஸ்ரீ மகா லலிதா திரிபுர சுந்தரி ஆலயத்தில் திருக்கல்யாண உற்சவம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி அடுத்துள்ள விழுப்புரம் மாவட்டம் திருச்சிற்றம்பலம் கிராமத்தின் வேதபுரீஸ்வரர் நகரில் அமைந்துள்ள குகானந்தர் சித்தர் பீடத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ லலிதா திரிபுர சுந்தரி ஆலயத்தின் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்ற நிலையில் அதனைத் தொடர்ந்து இவ்வாலய மூலவருக்கு சிறப்பு அபிஷேகங்களும் ஆராதனைகளும் செய்யப்பட்டு திருக்கல்யாணம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து அம்மனை வழிபட்டனர். இதில் வந்திருந்த பக்தர்கள் அனைவருக்கும் அருள் பிரசாதங்களும் அன்னதானமும் வழங்கப்பட்டது.
மேலும் இவ்வாலயத்தில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலை ராகு காலத்தில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை பூஜைகளும் நடைபெறுகிறது. இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை அறக்கட்டளை நிர்வாகிகள் ஸ்ரீ வித்யா உபாசகர் ஸ்ரீ சக்தி சுவாமிகள் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். ஆதி திராவிட பழங்குடி மாணவியரின் கல்வி உதவித்தொகைக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக புதுச்சேரி ஆதி திராவிட நலத்துறை தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக புதுச்சேரி ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குநர் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் ஆதி திராவிடர் நல மற்றும் பழங்குடியினர் நலத்துறை ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவ மாணவியரின் கல்வி மேம்பாட்டிற்காக மத்திய மற்றும் மாநில அரசுகளின் பல்வேறு கல்வி உதவித்தொகை திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. நடப்பு கல்வியாண்டு 2022 முதல் 2023 இத்திட்டங்களின் கீழ் விண்ணப்பங்கள் பெறுவதற்காக கடந்த ஜூலை 27ஆம் தேதியன்று புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் ஏனாம் பிராந்தியங்களில் தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. இத்திட்டங்களில் பயன்பெற தகுதியான ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவ மாணவியர்கள் வரும் அக்டோபர் மாதம் 31ஆம் தேதிக்குள் தேசிய கல்வி மூலம் உதவித்தொகை வலைதளத்தில் பொது சேவை மையங்களில் விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பிக்க தேவையான அனைத்து ஆவணங்களையும் மென் நகல்களாக பதிவேற்றம் செய்ய வேண்டும். விண்ணப்பத்தில் ஏதேனும் குறைபாடுகள் இருப்பின் அது தேசிய கல்வி மூலம் மாணவர்களின் கைபேசிக்கு உதவித்தொகை வலைதளம் செய்திகளாக அனுப்பப்படும். அந்த குறைபாடுகளை மாணவர்கள் உடனுக்குடன் சரி செய்து விண்ணப்பம் நிராகரிக்கப்படுவதை தவிர்க்க வேண்டும். மேலும் ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்ட வங்கி கணக்கு எண் சம்பந்தமான தகவல்களை விண்ணப்பத்தில் அளிக்க வேண்டும். மேலும் சம்பந்தப்பட்ட பள்ளி, கல்லூரிகள் தகுதியான அனைத்து ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவ மாணவியர்கள் அனைவரும் இத்திட்டங்களில் தவறாமல் விண்ணப்பிக்க அறிவுறுத்த வேண்டும் என்று புதுச்சேரி ஆதி திராவிட நலத்துறை இயக்குநர் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி வில்லியனூர் ஆரியபாளையம் பகுதியில் +2 மாணவி காணாமல் போன சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி அடுத்த வில்லியனூர் ஆரியபாளையம் களத்துமேட்டு தெருவை சேர்ந்தவர் ஆதி மூலம். கூலி வேலை செய்து வரும் இவருக்கு அபிராமி என்ற மகள் உள்ளார். அபிராமி அருகில் உள்ள அரசு பெண்கள் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்நிலையில் கடந்த 10ஆம் தேதி இரவு 8:30 மணியளவில் கடைக்கு சென்று வருவதாக கூறிவிட்டு வீட்டிலிருந்து சென்றவர் பின்னர் மீண்டும் வீட்டுக்கு வரவில்லை. இதனால் அதிர்ச்சி அடைந்த அவரது பெற்றோர் பல்வேறு இடங்களில் தேடி பார்த்தும் அவர் கிடைக்காததால் வில்லியனூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அதன் பேரில் வில்லியனூர் சப் இன்ஸ்பெக்டர் முருகன், தலைமை காவலர் பாஸ்கரன் தலைமையிலான போலீசார் வழக்கு பதிந்து அபிராமியை யாராவது கடத்தி சென்றுள்ளார்களா என்று பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தி வருகின்றனர். JCI சார்பில் இறகு பந்து போட்டி அரியாங்குப்பம் பகுதியில் துவக்கி வைக்கப்பட்டது. JCI வார விழா தேசிய அளவில் கொண்டாடப்பட்டு வருகிறது. இதனை முன்னிட்டு புதுச்சேரியில் தொடர்ந்து ஒரு வார காலத்திற்கு சிறப்பு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி அரியாங்குப்பம் பகுதியில் JCI பாண்டிச்சேரி சார்பாக இறகு பந்து போட்டி தங்கம் உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் முன்னாள் நகரமன்ற தலைவர் ஆனந்தன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு டாஸ் போட்டு விளையாட்டினை துவக்கி வைத்தார். மேலும் இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் சால்வி அணிவித்து கௌரவிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் JCI பாண்டிச்சேரி தலைவர் சிவராமகிருஷ்ணன் தலைமை தாங்கினார். முன்னாள் தலைவர் பிரேம்குமார், சித்தானந்தன் மற்றும் தேவநாதன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் நிகழ்ச்சியில் 50க்கும் மேற்பட்ட இறகு பந்து போட்டியாளர்கள் பங்கேற்று விளையாடினர். இந்நிகழ்ச்சியின் முடிவில் செயலாளர் அகிலன் நன்றி உரை கூறினார். புதுச்சேரியில் சூடான காளான் சூப் இருந்த வாளிக்குள் தவறி விழுந்து குழந்தை உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி ஆலங்குப்பம் அன்னை நகர் பாரதி வீதியை சேர்ந்தவர் ஜெயமூர்த்தி. இவர் செங்கல்பட்டில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார். இவரது மனைவி நிஷா. இவர்களுக்கு ஒரு மகன், மகள் உள்ளனர். நிஷா வீட்டிலே காளான் சூப் சூடாக தயாரித்து விற்பனை செய்து வருகிறார். அவர் தனது வீட்டில் காளான் சாறை தயாரித்து வாளில் ஊற்றி வைத்திருந்தார். அப்பொழுது வீட்டில் விளையாடி கொண்டிருந்த அவரது 2 வயது பெண் குழந்தை ஆஷிகா அந்த வாளிக்குள் தவறி விழுந்தது. இது குறித்து நிஷாவுக்கு உடனடியாக தெரியாத நிலையில் ஆஷிகாவை தேடினர். இதில் சூடான காளான் சாறு இருந்த வாளிக்குள் குழந்தை தலைக்குப்புற விழுந்து கிடந்தது தெரிய வந்தது. உடனடியாக அவரை மீட்டு ஜிப்மர் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் ஆஷிகா ஏற்கனவே இறந்து விட்டதாக தெரிவித்தனர். இது குறித்து தன்வந்திரி நகர் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அரியாங்குப்பம் தொகுதி குழு சார்பாக மின்துறையை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அரியாங்குப்பம் தொகுதி குழு சார்பாக மின்துறையை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது.
முன்னதாக அரியங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகம் அருகிலிருந்து ஊர்வலம் புறப்பட்டு அரியங்குப்பம் மின்துறை எதிரே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மின்துறையின் அலட்சியத்தால் திருவண்ணாமலை பொன்னாத்துறை சார்ந்த ஷோபா ரிப்பேர் செய்யும் தொழிலாளி மணி அரியங்குப்பம் முருங்கப்பாக்கம் பாலத்தில் இருசக்கர வாகனத்தில் செல்லும் பொழுது மின்கசிவு காரணமாக ஷாக் அடித்து மரணமடைந்தார். மழைக்காலத்திற்கு முன்னதாகவே லீக்கேஜ் சரி செய்ய வேண்டிய மின்துறையின் அலட்சியத்தால் விபரீத மரணம் ஏற்பட்டுள்ளது. இம்மரணத்திற்கு மின்துறையின் அலட்சியமே காரணம் என்று கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கோஷங்கள் எழுப்பினர். மேலும் தொழிலாளி மணியின் குடும்பத்திற்கு ரூபாய் 50 லட்சம் நஷ்டஈடு வழங்க புதுச்சேரி அரசு முன்வர வேண்டும். இறந்த மணி மனைவிக்கு மின்துறையில் வேலை கொடுக்க வேண்டும். அரியங்குப்பம் மின்துறையில் இளநிலை பொறியாளரை பணி நீக்கம் செய்திடுதல் மற்றும் அரியங்குப்பத்தில் மின்துறை அலுவலகத்தில் பணியாற்றக்கூடிய அனைத்து ஊழியர்களையும் பணிமாற்றம் செய்ய வேண்டும் என அரியங்குப்பம் தொகுதிக்குழு சார்பாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தொகுதி செயலாளர் சுகதேவ், துணை செயலாளர் சிவராமகிருஷ்ணன் ஆகியோர் தலைமையில் கண்ணன், சக்திவேல், ஏழுமலை, சுப்பிரமணி, பச்சையப்பன் ஆகியோர் முன்னிலையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில குழு உறுப்பினர் கீதநாதன் ஆர்ப்பாட்டத்தை துவக்கி வைத்தார். அபிஷேகம் ஆர்ப்பாட்டத்தை முடித்து வைத்தார். மேலும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் சக்திவேல், சுப்பிரமணி, ஆறுமுகம், ஜீவா, செல்வராஜ், ஏழுமலை, இந்திரஜித், கண்ணன், கலா, லூர்து, மரி, முருகையன், அலமேலு, அம்சா, கௌரி, ஆண்டாள், ரமணி, பத்மாவதி, சாந்தி மற்றும் இளைஞர் பெருமன்றத்தினர் தினேஷ், பிரேம், பிரகாஷ், துளசி, பிரசன்னா, அதோனிஸ், கார்த்தி மற்றும் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கோவில் உண்டியலை உடைத்து பணம் திருடிய மர்ம நபரை சிசிடிவி காட்சிகளை கொண்டு போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். புதுச்சேரி காமராஜர் சாலையில் ராஜியர் தோட்டம் உள்ளது. இங்குள்ள புட்லாயி அம்மன் கோயிலில் சமீபத்தில் ஆடி திருவிழா முடிந்தது. சம்பவத்தன்று இரவு கோவிலை பூட்டிவிட்டு பூசாரி சென்றிருந்தார். மறுநாள் காலை பிள்ளை தோட்டத்தில் வசிக்கும் நிர்வாகியான வேல்முருகன் என்பவர் கோவிலை திறக்க சென்றுள்ளார். அப்பொழுது கோவிலின் நுழைவாயில் முன்பு வைக்கப்பட்டிருந்த உண்டியல் உடைக்கப்பட்டு பணம் கொள்ளைப்பு இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இது தொடர்பாக உருளையன்பேட்டை போலீசில் வேல்முருகன் முறையிட்டார். அதன் பேரில் எஸ்ஐ சந்திரசேகரன் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். பின்னர் கோவில் நிர்வாகி வேல்முருகனிடம் புகாரை பெற்ற போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தினர். அங்கிருந்த சிசிடிவி கேமராக்களை போலீசார் ஆய்வு செய்தனர். அப்பொழுது சுமார் 25 வயது மதிக்கத்தக்க மர்ம நபர் இரவில் அங்கு வந்து உண்டியலை உடைத்து பணத்தை கொள்ளையடித்து செல்லும் சிசிடிவி காட்சி பதிவாகி இருந்தது. அவரை அடையாளம் கண்டுள்ள போலீசார் குற்றவாளியை கைது செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.